ஒன்று சொல்லட்டுமா? நான் வீடு கட்டினேன் கோயம்புத்தூர்ல. ஜிகே சுந்தரம், லக்ஷ்மி மில்ஸ் ஜிகே சுந்தரம், அவர்கிட்ட போய் பத்திரிகை வைக்கிறேன். கோயம்புத்தூர்ல நான் அப்போ இருந்தேன். கம்பன் கழக தலைவர் அவர், எங்கிட்டலாம் பிரியமா இருப்பார். அதனால பத்திரிகை போய் வைக்கிறேன். அவர் தெலுங்கு தமிழ் கலந்து தான் பேசுவார். வீடு உங்களுக்கு மட்டும் கட்டியிருக்கீங்களா இல்லை இல்லை எல்லா உயிருக்கும் கட்டியிருக்கீங்களா அப்படின்னா. எல்லா உயிருக்கும் சேர்த்து நான் ஜூவா நடத்துறது எனக்கு புரியல. ஐயா என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை, நீங்களும் பிள்ளைங்களும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வீடு கட்டியிருக்கீங்களா இல்லை எல்லா உயிரும் இருக்கிறதுக்கு வீடு கட்டியிருக்கீங்களா? பெருச்சாளி வலை உட்படவா கட்டுவாங்க? எனக்கு புரியலன்னு. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? மரங்கரம் வச்சிருக்கியான்னு கேட்கறது. மரங்கரம் வச்சிருக்கியான்னு கேட்கறாரு. ஏன்? அது வந்து 2 கிளி உட்காரும், 2 மைனா வந்து உட்காரும் இல்லையா, 2 பறவை வந்து உட்காரும். எனக்கு அப்படியே அசந்து போயிட்டேன். அடே உண்மைதான். நான் இப்பவும் எங்க வீட்டில் சப்போட்டா மரம் வச்சிருக்கிறேன். நமக்கு சப்போட்டா யாரும் இல்லாட்டாலும் சப்போட்டா இருக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சப்போட்டா மரம் வச்சிருக்கிறேன். ஒரு காய் நான் தின்னதில்லை. சப்போட்டா பழம் ஒரு பழம் நான் தின்னதில்லை. காலையில் எந்திரிச்சு வந்து பால்கனியில் நின்று அப்படி நின்று வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே சும்மா ஒரு 50-60 பறவை வந்து அதை கடிச்சு திங்கும் பாருங்க, ஒன்னோட ஒன்று அணில் அது இது. ஐயோ என்ன சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நான் மிருகங்களை நேசிக்கிறேன்னு கூண்டுல போட்டு பூட்டாதீங்க. உங்க வீட்டில் 2 மரம் வச்சு செடி வச்சு அதுல அது வளர்த்துது பாருங்க, நீங்க சந்தோஷமாவும் இருக்கலாம், அது சுதந்திரமாவும் இருக்கலாம். அதனுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்க கூடாது. எந்த உயிரினுடைய சுதந்திரத்தையும் நம்ம கெடுக்க கூடாது. அது ஒரு மரப்பொந்துல வச்சு அதுக்குள்ள கொண்டு போய் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு உள்ள வச்சு அதை லவ் பண்றதை நம்ம பார்க்கலாமா? உங்களை பக்கத்து வீட்டுக்கார ஜன்னல திறந்து எட்டி பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும். ஆனா பாக்குறோம், பிக் பாஸ்ங்கிறது வேற என்ன, யார் வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத வேணும் பாக்குறது தானே, அது வேற என்ன, அதே தானே நம்ம வேலை. மன்னிச்சுக்கங்க, ஒரு மிருகத்தை நம்ம வளர்க்கிறோம்னா அதனுடைய உயிருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் இல்லையா?